ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தா சரியான டவுன்ஃபால் தான். நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் போராத நேரமோ என்னமோ தெரில. நான் வாங்கி போடுற எல்லா ஆப்ஷன் ஸ்டாக்ஸும் கரெக்டாக வாங்குற ஆப்ஷன் கான்ட்ராக்ட் எல்லாமே மைனஸில் தான் போகுது. அல்ட்ராடெக்கும் செம்ம அடி, 3800 ருபீஸ் ஆல்மோஸ்ட் அவுட்டு. ரொம்ப அப்செட்டில் தான் இருந்தேன். 11 மணி 11:30 எல்லாமே தெரிஞ்சு போச்சு அவுட்டு. என்னதான் வந்து எக்ஸிட் ஆகிட்டு வந்துடலாம், அவ்வளோதான். என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணி கூட பார்க்கறதுக்கு நம்ம டைம் கொடுக்கல. ஏன்னா நிஃப்டி சரியான டவுன்ஃபால் அடிச்சு இறங்க ஆரம்பிச்சவன் காலையிலேருந்தே இறங்கிட்டே தான் இருக்கான். நடுவில் ஒரு விஷயம் சொன்னேன், இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு சின்ன ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ பண்ணலான்ட்டு. ஆனால் எனக்கு அதில் ஒரு பயம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி நிறையா ப்ராஃபிட்டும் பார்த்துருக்கேன், நிறையா லாஸும் பார்த்துருக்கேன். இன்னைக்கு இவ்வளோ இறங்கிட்டு இருக்கு, ஆனால் நம்மகிட்ட ஃபண்ட் இல்லை. 10,000 போட்டு பண்ணுறோம் அப்படின்ற போது கஷ்டம். 10,000 போட்டு அதை க்ளோஸ் பண்ணாலும் எனக்கு வந்து நேற்றுக்கு இதானதுக்குரிய அமௌண்ட்டு இன்னைக்கு செட்டில் ஆகாது. இன்னைக்கு செட்டில்மெண்ட் ஹாலிடேங்கிறதுனால ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, ஆனால் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். இது உங்களுக்கு எவ்வளோ பேர் தெரியும் தெரியல. நீங்கள் ஒரு ஈக்விட்டி வச்சுருந்தீங்கன்னா அதை பிளெட்ஜ் பண்ணலாம், ஆனால் அதில் ரிஸ்க் இருக்குது. நீங்கள் லாஸ் ஆகிடுச்சுன்னா சரியான அதுலேருந்து உங்களுக்கு வந்து அவன் எடுத்துப்பான். ஸோ நான் பிளெட்ஜ் பண்ணிட்டேன். என்கிட்ட ஒரு ஈக்விட்டி ஷேர் இருந்தது, அதை பிளெட்ஜ் பண்ணேன். அதுக்கு ஒரு மார்ஜின் வந்தது. அந்த மார்ஜினை வச்சு நிஃப்டியில் 4 லாட்டு ஸ்கேல்பிங் 12 மணிக்கே நோட்டீஸ் பண்ணேன். இது 12 மணிக்கே பிடிச்சிருந்தேன்னா வேற லெவல் இன்னைக்கு நான் ப்ராஃபிட்டு. பட்டு நேரம் 12:27 தான் எக்ஸிக்யூட் ஆச்சு. 12:27 எக்ஸிக்யூட் ஆகி 12:45 வெளில வந்துட்டேன். அதெல்லாம் 15 மினிட்ஸ்க்கு மேலெலாம் இல்லை. அது ஸ்கேல்பிங்னே சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கரெக்டாக வந்து 22 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. 5,720. ஆல்ரெடி ப்ராஃபிட் 5,720. ஓகே, இன்னைக்கு டே வந்து 1,900 ருபீஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு அல்ட்ராடெக்கை வந்து 3,770 க்ளோஸ் பண்ணிட்டேன். அது லாஸு. அதுக்கப்புறமா சரி இன்னொன்று ஒரு ஸ்கேல்பிங் பண்ணலாம் சொல்லிட்டு திருப்பி ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தேன் நிஃப்டியில். ஆனால் அது திருப்பி ரீட்ரேஸ் ஆகுதுன்ற பயத்தில் ஒரு 400 ப்ராஃபிட்டில் வெளில வந்துட்டேன். ஸோ டோட்டலாக இன்னைக்கு வந்து 2,400 ப்ராஃபிட்டு. எப்படின்னா 400 இதுக்கு போயிடும். 2,000 ப்ராஃபிட்னு வச்சுக்கலாமா? ஸோ அதனால் வந்து என்ன புரியுதுன்னா, 10,000 ரூபாய்லாம் வச்சுக்கிட்டு எஃப்என்டோக்குள்ளே பண்ணுறதுங்கிறதெல்லாம் வந்து சும்மா தான்.